ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கான மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நம்ம அரைக்கிறதே இல்லை, ஈஸியாக பேக்கெட்டில் கிடைக்கிறதுங்கிறதுனால நம்ம வாங்கிக்கிறோம். ஆனால் இது அரைக்கும் போது அதோடய ஃப்ளேவர், அதோட அந்த ருசி, மனம் இதெல்லாமே தனி தான். ஸோ 5-10 நிமிஷம் டைமில் அரைச்சிடலாம். அப்படிங்கிறப்ப நம்ம ஏன் அதை வீட்டில் பண்ண மாட்டோம் இல்லையா? அதுக்கான சிம்பிளிஃபைட் ஃபார்ம் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ 1.25 கப் கொத்தமல்லி விதைகள், 1 கப் மிளகாய், இதெல்லாம் நல்லா தனித்தனியாக வறுத்து ஒரு பெரிய தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கணும். முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் தனித்தனியாக சாம்பார் தூள் அரைப்பாங்க. அது பெரிய அவங்கவுங்க குடும்பத்துக்குன்னு எல்லாருக்கும் சேர்த்து அரைப்பாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அதுக்கு பயந்துட்டு இப்போ யாரும் அரைக்கிறதில்ல. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. நீங்கள் எந்த மெஷரிங் கப், எந்த ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்களோ அதிலே கடைசி வரையில் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுத்துக்கோங்க. எல்லா பொருள்களையும் மெஷர் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு. எல்லாமே வாசனை வர அளவுக்கு ஒரு 30 செகண்ட் நல்லா வறுத்து அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. சில கலப்படமான சாம்பார் தூளெல்லாம் பார்த்திங்கன்னா அது கூட உமி, அதாவது நெல் உமி இருக்கு இல்லையா, அதை கலக்கிறாங்க. அப்புறம் சாக் பவுடர், அதாவது சுண்ணாம்பு தூள், அப்புறம் அரிசி மாவு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கலக்கிறதா சொல்கிறாங்க. கலர்ஸ் அழகாக வரணுங்கிறதுக்காக அந்த ரெட் கலரில் சம் கலரு எல்லாத்தையும் சேர்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்கி தான். ஸோ நாம் இந்த மாதிரி வீட்லேயே அரைக்கும்போது அந்த டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாலே நம்ம கடையில் வாங்க மாட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதை 3யும் ஒன்றா சேர்த்து போட்டு நல்லா வறுத்துட்டு அதையும் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நான் 1/4 கப்பு கருவேப்பிலை இலைகளை வந்துட்டு காய வச்சுருக்கேன் நான். ஸோ அதை டைரெக்டாக இது கூடவே போட்டு ஒரு சின்ன வறுத்துட்டு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் காய வச்ச இலைகள் இல்லாட்டி நீங்கள் தனியாக அதை நல்லா வறுத்து கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. அப்புறம் உப்பில் நீர் இருக்கும், அதனால் நீர் விட்டுருக்கும். ஸோ அதனால் அதையும் ஒரு வறுத்து அப்புறம் சேர்த்திக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடான பேனில் போட்டிங்கனாலே போதும் உப்பு. அவ்வளோதான், நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் வறுத்துட்டோம். இனி இதை மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான். இது ரொம்ப கம்மியான குவான்டிட்டிங்கிறதுனால மிக்சிலே ஈஸியாக அரைச்சிரும். நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் 2 பொருள் சேர்க்கணும், அது மிக்சியில் அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டு ஒரு ஃபேமிலிக்கு நல்லா 1 மாதத்துக்கு வரும். ஒரு சிலருக்கு இன்னும் அதிகமாகவே வரும். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிட்டேன். மஞ்சள் உங்கள்கிட்ட கொம்பு மஞ்சள் இருந்ததுன்னா அதை நல்லா ஒரு சின்ன இதில் கல்லை வச்சு கொட்டி அதுக்கப்புறம் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் ஆயிருக்குமா, அவ்வளோதான். இதை நீங்கள் நல்லா ஒரு பேப்பரில் கொட்டி ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதை ஆற வைக்காமல் கொட்டுனீங்கன்னா அந்த ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் சீக்கிரம் ஃபங்கஸ், பூச்சி வந்துடும். அப்புறம் கலரும் மாறிடும் மிக்சிலேயே வச்சுருந்தீங்கன்னா. ஏன்னா அந்த சூடுக்கு பொருளெல்லாம் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். ரொம்ப சூப்பரான ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ சாம்பார் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோடய வே ஆஃப் எங்கள் வீட்டில் அரைக்கிற மாதிரி சாம்பார் தூள் ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.